தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பிட் வைத்திருந்தாலோ அல்லது விடைத்தாள் பரிமாற்றத்தில் ஈடுபட்டாலோ தேர்வு எழுத வாழ்நாள் தடை விதிக்கப்படும். அச்சடித்த புத்தகங்கள் அல்லது கையெழுத்து பிரதி ஏதேனும் தன்வசம் வைத்திருந்து தாமாகவே அரை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்தால் கண்காணிப்பாளர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதுபோன்று 14 வகை தண்டனைகளை அறிவித்து மாணவர்களுக்கு தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இப்போ நான் 12th தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. 11th இப்போ உங்களுக்கு நாளானிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோப்பா. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி வரப்போது, எப்படிலாம் நீங்கள் எழுதணும், கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தலாம்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்கப்பா. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 12th தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு. அதை வச்சு இப்போ 11th நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வரப்போகுது. 11th தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வரப்போகுது. அதனால் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான பாயிண்ட்டு சிறுவினா, நெடுவினா அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி, மனப்பாட பகுதி இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் படிக்கிற மாதிரி பாட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு. கெஸ் பண்ண எது வரும்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாத பாட்டுலாம் இதுதான். உங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அணி பொறுத்த வரைக்கும் தற்கொலை பேட்டணி, சொற்பொரு பின்வரும் நிலையணி, ஏகதேச சொருவகாணி, அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமயமணி, இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்று வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் திணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடான் திணை அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. துணை படம் பாருங்கள். இதுவரை நீங்கள் படிக்கலினா துணை படத்தை கதையாக கூட பார்த்துட்டு போயிருங்க. ஸோ கதையாக பார்த்துட்டு போய் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் வந்துடும். சப்போஸ் மீதி 2 நெடுவினா செயல் உரை நெடுவினா பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு படிக்க முடியும். அதுவும் கொஞ்சம் கதையாக பார்த்துக்கோங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு எழுத ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் எதுவுமே தெரியாத பட்சத்தில் கதை மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 1 மார்க்லேயே பண்ண ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. அப்படியே போட்டு எழுதுங்க. சிறுவினாவும் அதே மாதிரி தான். ஓகேவா? சிறுவினா பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் போட்டு கரெக்டாக எழுதும். ஒரு பேஜ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பக்காவாக பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட் போட்டு பிளாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் ஈஸியாக வந்துடும்ப்பா. பிரச்சனை தான் மார்க். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ அழகாக ஆன்சர் கரெக்டாக எழுதி ரொம்ப கஷ்டம் எழுதினா கூட ரொம்ப டீச்சர்ஸ் பண்ணால் ரொம்ப பேப்பர் பண்ணால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக திருத்துவாங்க. ஸோ அதுக்கும் டீச்சர்ஸ் மேலே டைம் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். ஒரு பேப்பர் இவ்வளோ தான் திருத்தணுன்ட்டு. ஓகேங்களா? ரொம்ப ஃபுல்லாக படிச்சு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக எழுதிருக்க, அது தப்பாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ மார்க் பார்த்தா 5 மார்க் போடுற இடத்துல 3 மார்க் அது ஆன்சர் கரெக்டாக இருந்தாலுமே 5 மார்க் போடுற இடத்துல 3 மார்க் 4 மார்க் போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமாக எழுதிருப்பீங்க நீங்கள். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிங்கன்னா நீட்டாக ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் கூட 4 லைன் 5 லைன் கரெக்டாக இருந்தால் கூட 5 மார்க் போட வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் உங்கள் மைண்ட் செட் பொறுத்தாக இருக்குது. ஸோ அதுக்கோசம் திரும்ப சொல்கிறேன், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வேறு என்ன உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. 1 மார்க் 14 மார்க் எழுதிருவீங்க. இப்போ கிராமர் 2 மார்க்ஸ் இருக்குது இல்லையா? அந்த 7 × 2 14 மார்க் 10 கொடுத்துருப்பாங்க. 10லேருந்து 7 நீங்கள் 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். அது பண்ணால் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அது கடைசியாக படிங்க. ஓகேவா? கலைச்சொல் தருக, அப்போ தற்கொலை பேட்டணி, வங்கதேசம், அப்புறம் என்ன உங்களுக்கு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, இந்த மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் கடைசியாக வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து நிறைய பேருக்கு அதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு மார்க் போகும்னு நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் மார்க் போச்சுன்னா ஃபுல்லாக டோட்டலே போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? 11th பொறுத்த வரைக்கும் 11th மார்க் எப்போ முக்கியம்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் முக்கியம்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு முக்கியம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது இது மாதிரி பப்ளிக்கில் 11th பப்ளிக்லையும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. 11th பப்ளிக்லாம் முக்கியம் கிடையாது, 12th தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தட்சிட்பா எல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 5 மணிக்கு உங்களுக்கான ஒரு தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வரும்ப்பா. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்சின்னு நினைக்கிறப்பா. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அப்படியே பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போட நமக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்சின்னு நினைக்கிறப்பா. வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.